இந்த செமஸ்டர் உங்களுக்கு இருக்கிறது இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் 0104 பேப்பர் நம்பர் 0108ல் உங்களுக்கு இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 ப்ராக்டிக்கல். இதில் இருக்கிறது வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் reacting equal volume. அதாவது V1 M1 is equal to V2 M2. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த அனாலிசிஸ் செய்யறோம். இதில் there are two types of titrations. One is acidimetry and alkalimetry. The other one is redox titration. First நம்ம பார்க்க போறது acidimetry and alkalimetry. இதில் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இருக்கும். என்ன நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா whenever an acid reacts with a base, salt and water are formed. Salt and water are formed. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் எஸ்டிமேஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். எஸ்டிமேஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட்ல எய்ம் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். நீ 10th பார்த்துருப்ப, 9th இருந்திருக்கு. உங்களுக்கு எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா you have to estimate the amount of sulfuric acid present in 1 liter of the given solution. You are provided with a standard solution of oxalic acid of strength 0.111 N and an approximately decinormal solution of sodium hydroxide. So இப்போ நான் 3 சொல்யூஷன்ஸ் பேர் சொல்லணும். ஒன்று எஸ்டிமேட் சொல்யூஷன், அடுத்தது ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், அப்புறம் அப்ராக்சிமேட் சொல்யூஷன். ஸோ ஒவ்வொரு டைட்ரேஷன்லையும் 3 சொல்யூஷன். என்னென்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் 1, அப்ராக்சிமேட் சொல்யூஷன் 2, எஸ்டிமேட். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி there are 3 solutions which we have to use for each of these titrations. என்னென்னங்கிற சொல்லிட்டே ஏற்கனவே. இந்த டைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்டிமேட் சொல்யூஷன் சல்ஃபியூரிக் ஆசிட், ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஆக்சாலிக் ஆசிட், அப்ராக்சிமேட் சொல்யூஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் எப்பவுமே எதை வச்சு செய்வோம் அப்படின்னா we will use standard solution and approximate solution. இங்கே standard solution என்ன? sulfuric acid. So we have to fill the burette up to the 0 mark with sulfuric acid. So நம்ம sulfuric acid வச்சு burette 0 mark வரைக்கும் fill up பண்ணிட்டோம். ஃபில்அப் பண்ணிட்டு அது என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணணும். ஸ்டாண்டு ஃபிட் பண்றப்போ இப்படி வச்சுட்டு இந்த லாக்கை போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. போடுறதுக்கு மறந்துட்டீங்கன்னாக்க பியூரெட் சாய்ந்துடும், அது டில்ட் ஆயிரும். உங்களால சரியா அந்த 0 லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது அது சொல்யூஷனை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஸ்டாண்டில் வச்சு நேராக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஸோ நான் என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் எதை வச்சு செய்யணும்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன், அப்ராக்சிமேட் சொல்யூஷன். இங்க ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்ங்கிறது என்ன? ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் 0 மார்க் வரைக்கும் நப்பிட்டு அந்த பியூரெட்டை ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அப்ராக்சிமேட் சொல்யூஷன். இங்க எது? சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணணும்,
20 ml வந்து இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இந்த பிப்பெட்டை வச்சு பிப்பெட் அவுட் பண்ணி எடுக்கணும். 20 ml வந்து we have to pipette out into this conical flask. ஸோ சார் வந்து பிப்பட் அவுட் பண்ணுறாங்க. கோனிக்கல் ஃபிளாஸ்கில் வந்து ஊற்றுறாங்க. ஸோ 20 ml of the solution is pipetted out and it is transferred into the conical flask. அப்படி பண்ணுறப்போ கடைசியில் கொஞ்சம் அந்த டிப்பில் நிற்கும் அந்த பிப்பெட்டில். அதை டேப் பண்ணி உள்ளே வந்து நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, அதை அப்படி விட்டுறணும். புரிஞ்சுதா? அந்த நாசில் நிற்கும் கீழே, அதை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த பிப்பெட்டில் ஒரு மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. இந்த நேரம் வந்து ஒரு வளையமாக இருக்கும். இந்த வளையம் வந்ததுன்னா அந்த வளையத்தை வரைக்கும் அந்த சொல்யூஷனை உறிஞ்சியாச்சுன்னா அதுதான் 20 ml. இதோட ஃபுல்லாக உறிஞ்ச வேண்டியதில்லை. there is a மார்க்கிங். சார் காமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வளையமா இருக்கும். அந்த வளையம் வரைக்கும் உறிஞ்சினீங்கன்னா 20 ml. ஓகே, அது வரைக்கும் தான் நம்ம வந்து பிப்பட் அவுட் பண்ணணும். ஸோ இதை பிப்பட் அவுட் பண்ணிட்டு we have to add indicator. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த டைட்ரேஷனுக்கு இண்டிகேட்டர் இது எப்படி கேட்டீங்கன்னா ஃபினால்தலீன். இந்த இண்டிகேட்டர் ஃபினால்தலீன். ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன, ஒரு டிராப் போட்டா போதும். நீங்க ரொம்ப எல்லாம் போடக்கூடாது, ஒரு டிராப். இப்ப கலர்லெஸ்ஸா இருக்கு பாத்துட்டீங்க. இப்ப வந்து ஒரு டிராப் போட்ட வரை என்னன்னு பார்ப்போம். ஒரு டிராப் போட்டோன்னு என்னாச்சு, பிங்க் கலரா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தது, கலர்லெஸ்ஸா இருந்தது. ஒரு டிராப் போட்டோம், பிங்க் கலர்ல மாறிடுச்சு. ஸோ நவ் நம்ம டைட்ரேஷன் ஆரம்பிக்கணும். எது வரைக்கும், மறுபடியும் இந்த சொல்யூஷன் வந்து கலர்லெஸ்ஸா மாற வரைக்கும் நம்ம டைட்ரேட் பண்ணணும். அந்த கலர்லெஸ் ஆன உடனே டைட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு பியூரெட்ல என்ன ரீடிங் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து டைட்ரேஷன் ஆரம்பிக்கும். எப்பவுமே கோனிக்கல் ஃபிளாஸ்க் தான் பார்க்கணும், மேல பியூரிட்டியா பார்க்க கூடாது. டைட்ரேஷன்ன்றப்ப யூ ஹேவ் டு லுக் அட் தி கோனிக்கல் ஃபிளாஸ்க். எதுக்கு, இந்த பிங்க் கலர்லெஸ்ஸா மாறிச்சுன்னா டப்புன்னு நிறுத்திடணும். ஸோ இப்போ வந்து கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சு, நம்ம டைட்ரேஷனை நிறுத்திட்டோம், அவ்வளோதான். ஸோ இப்போ என் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். என் பாயிண்ட்னா இந்த மார்க் இருக்கு இல்லையா, பியூரெட்ல அந்த சொல்யூஷனுடைய மார்க் எந்த லெவலில் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து கலர்டு சொல்யூஷன்ஸ்னா கலராக இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த சொல்யூஷனுக்கு அப்பர் மெனிஸ்கஸ் பார்க்கணும். கலர்லெஸ் சொல்யூஷன் அப்படின்னாக்க லோயர் மெனிஸ்கஸ் பார்க்கணும். இது வந்து கலர்லெஸ் சொல்யூஷன், அதனால லோயர் மெனிஸ்கஸ் பார்க்கணும். லோயர் மெனிஸ்கஸ் எந்த ரீடிங் கூட கோயின்சைடா இருக்குது, ஒன்றி இருக்குது, எந்த ரீடிங்ல கூட சேர்ந்து இருக்குது அல்லது ஒன்றி இருக்குதுன்னு பார்க்கணும்.
வாஷ் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ ரீடிங் வந்து 19.8 ml வருது. ஸோ இதே வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். மறுபடியும் இந்த டைட்ரேஷனை ரிப்பீட் பண்ணணும். எப்படி 0 லெவல் வரைக்கும் ஆக்சாலிக் ஆசிட் மறுபடியும் ஃபில்அப் பண்ணணும். 20 ml ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இதே கோனிக்கல் ஃப்ளாஸ்க்ல புட் அவுட் பண்ணணும். 1 drop ஆஃப் பினாப்தலின் போடணும். கலர்லெஸ்ல இருந்து மறுபடியும் பிங்க் கலர்ல மாறும். டைட்ரேட் பண்ணணும். டைட்ரேட் பண்ணும்போது எந்த பாயிண்ட்ல கலர்லெஸ்ஸா மாறும் பார்க்கணும். இதே 19.8 மறுபடியும் வரணும். அந்த மாதிரி தான் வந்தாதான் அந்த டைட்ரேஷன் கரெக்ட். இல்ல இப்ப 19.6 வந்துருச்சு, அது 19.4 வந்துருச்சுன்னா மறுபடியும் ஒரு தடவை டைட்ரேட் பண்ணணும். ரெண்டு அடுத்தடுத்த வேல்யூஸ் சமமா வர வரைக்கும் யூ ஹேவ் டு ரிப்பீட் தி டைட்ரேஷன்ஸ். ரெண்டு அடுத்தடுத்த சமமான மதிப்புகளுக்கு பேரு கன்கார்டன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கன்கார்டன்ட் வேல்யூ வர வரைக்கும் யூ ஹேவ் டு ரிப்பீட் தி டைட்ரேஷன்ஸ். இப்ப 19.8 வந்திருக்கு, பாப்பாரு, பார்த்து எவ்வளவுன்னு சொல்லுவாரு. சோ அந்த ரீடிங் வந்துச்சுன்னா அப்போ 19.8 வந்துச்சுன்னா கன்கார்டன்ட் வேல்யூ வந்துருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது தடவை செஞ்சேன். ரெண்டாவது தடவை எனக்கு வந்து அதே 19.8 தான் கலர்லெஸ் ஆயிருக்கு. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் வந்து கரெக்ட். ஏன்னா ரெண்டு முறையும் 19.8 ஈக்குவலா வந்துருச்சு. ஸோ ஐ காட் கன்கார்டன்ட் வேல்யூ. ஸோ மை டைட்ரேஷன் இஸ் நவ் கரெக்ட். ஸோ ஐ ஹேட் ரெக்கார்ட் திஸ் வேல்யூ. இதை வந்து டேபிள் காலத்துல ரெக்கார்ட் பண்ணிக்கணும். எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்? இனிஷியல் வேல்யூ 0, ஃபைனல் வேல்யூ 19.8. மறுபடியும் இனிஷியல் வேல்யூ 0, ஃபைனல் வேல்யூ 19.8. கன்கார்டன்ட் வேல்யூங்கிற இடத்துல 19.8 ml அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஸோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ நவ் வி மூவ் ஆன் டு செகண்ட் டைட்ரேஷன். டைட்ரேஷன் நம்பர் 2 ஆரம்பிக்க போறோம். டைட்ரேஷன் 1 எதை செஞ்சோம்? ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இன்டு அப்ராக்சிமேட் சொல்யூஷன். எது ஸ்டாண்டர்டு? ஆக்சாலிக் ஆசிட். ஆசிட் எப்பவுமே எங்க எடுத்துக்கணும்னா பியூரேட்ல எடுத்துக்கணும். ஆக்சாலிக் ஆசிட் பியூரேட்ல எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் டைட்ரேஷனுக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க்ல 20 ml பிப்பட் அவுட் பண்ணி எடுத்து 1 ml இண்டிகேட்டர் போட்டு செஞ்சோம். இப்போ டைட்ரேஷன் நம்பர் 2. டைட்ரேஷன் நம்பர் 2 எதை வச்சு செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட் சொல்யூஷன் இன்டு எஸ்டிமேட் சொல்யூஷன். அப்ராக்சிமேட் சொல்யூஷன் இதுல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. எஸ்டிமேட் சொல்யூஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சல்பியூரிக் ஆசிட். சோ எப்பவுமே என்ன சொன்னேன்? ஆசிட்டை வந்து பியூரேட்ல எடுத்துக்கணும். சோ நான் சல்பியூரிக் ஆசிட்டை வந்து அப் டு 0 மார்க் வந்து நான் வந்து சல்பியூரிக் ஆசிட்டை வந்து பியூரேட்ல ஃபில் பண்ணியாச்சு. 0ல வந்து அது கோயின்சிட் ஆயிருக்குது. சல்பியூரிக் ஆசிட் இஸ் ஃபில்ட் இன் தி பியூரேட் அப் டு தி 0 மார்க் ஃபில் அப் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்? கோனிக்கல் ஃப்ளாஸ்க்ல என்ன எடுத்துக்கணும்? பேஸ், அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு 20 ml பிப்பட் அவுட் பண்ணணும். பிப்பட் அவுட் பண்ணிட்டு அது கூட என்ன சேர்த்தணும்? 1 ml பினாப்தலின் சேர்த்தணும். சேர்க்கும் போது என்ன ஆகும்? பிங்க் கலருக்கு வரும். இப்போ வந்து அதை செய்ய போறோம். இப்ப சார் வந்து 20 ml சோடியம் ஹைட்ராக்சைட கோனிக்கல் ஃப்ளாஸ்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டிராப் பினாப்தலின் போட்டாரு. போட்டவரை என்ன கலர்ல ஆயிருக்கு? பிங்க் கலர்ல வந்திருக்கு. அதை வந்து சார் டைட்ரேட் பண்றாரு. இப்போ பியூரேட்ல என்ன இருக்கு? சல்பியூரிக் ஆசிட். கோனிக்கல் ஃப்ளாஸ்க்ல சோடியம் ஹைட்ராக்சைடு. என்ன இண்டிகேட்டர் ஓட்டம்? பினாப்தலின். முதல்ல என்ன கலர்ல இருந்தது? கலர்லெஸ். பினாப்தலின் ஓட்ட வரை என்ன ஆச்சு? பிங்க் கலரு.
இப்போ சார் வந்து டைட்ரேட் பண்ணுறாரு. இப்போ மறுபடியும் கலர்லெஸ் ஆகணும். கலர்லெஸ் ஆன பிறகு என் பாயிண்ட்டை நம்ம நோட் டவுன் பண்ணிக்கணும். டேபிளர் காலத்தில் ஃபில்அப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்துட்டீங்க, கலர்லெஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ வந்து என் பாயிண்ட் நம்ம நோட் டவுன் பண்ணணும். என் பாயிண்ட் பார்க்க போறோம். ரீடிங் பார்த்துட்டோம். 18.3 இருக்கு. 18.3. ஸோ ஃபர்ஸ்ட் டைட்ரேஷனுக்கு 19.8 வந்தது. மறுபடியும் ஒரு தடவை கன்கார்டன்ட் வேல்யூ வரக்காக அதுலேயும் மறுபடியும் டைட்ரேட் பண்ணப்போ 19.8 வந்தது. அதனால ஃபர்ஸ்ட் டைட்ரேஷனுக்கு வந்து கன்கார்டன்ட் வேல்யூ 19.8. இப்போ இதுக்கு வந்து 18.3 வந்திருக்கு செகண்ட் டைட்ரேஷனுக்கு. மறுபடியும் ஒரு தடவை இதை ரிப்பீட் பண்ண போகிறோம். ரிப்பீட் பண்ணி அதே 18.3 வந்தால் நம்ம டைட்ரேஷன் கரெக்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை செய்ய போகிறோம். ஸோ இப்போ மறுபடியும் ஃபில்அப் பண்ணி செஞ்சு பார்த்துட்டேன். ஸோ மறுபடியும் 18.3 வந்துருச்சு. ஸோ நம்ம செஞ்சது கரெக்டு. ஸோ இந்த செகண்ட் டைட்ரேஷனுக்கு, அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் செகண்ட் டைட்ரேஷன், அதுக்கு வேல்யூ வந்து 18.3. ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன் என்ன? ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதுக்கு 19.8. இதுக்கு வந்து 18.3. ஸோ இனி வந்து நம்ம கால்குலேஷன் பார்ட்டுக்கு போகிறோம். கால்குலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்ரேஷன் 1 அதுக்கு உண்டான டேபிள் காலம் இருக்கு. அதில் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் NaOH, அது கீழே NaOH வெர்சஸ் H2C2O4, அதாவது ஆக்சாலிக் ஆசிட். இண்டிகேட்டர் ஃபினாப்திலின், அது கீழே டேபிள் காலம் இருக்கு. அதில் வந்து சீரியல் நம்பர் 1, 2 போட்டிருக்குது. அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் NaOH 2020 போட்டிருக்குது. பியூரேட் ரீடிங் இருக்கு இல்லையா, அது ml கொடுத்துருக்காங்க. அது இனிஷியல் 00 இருக்கு இல்லையா. ஃபைனல்ல வந்து 19.8, ஃபர்ஸ்ட்டுக்கு 19.8 ஓட்டுக்கா, செகண்டுக்கு 19.8 ஓட்டுக்கா. வால்யூம் ஆஃப் H2C2O4, அதாவது ஆக்சாலிக் ஆசிட் 19.8 ஓட்டுக்கா. கன்கார்டன்ட் வேல்யூ 19.8 எழுதிக்கும். அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸ் வா, அந்த டேபிளர் காலத்துக்கு இது இருக்குது பாரு. வால்யூம் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் 19.8 ml, நார்மாலிட்டி 0.111 N, வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு 20 ml. நார்மாலிட்டி கண்டுபிடிக்கணும். அது ஃபார்முலா கொடுத்துருக்கு. V1N1 is equal to V2N2. N1 தான் நார்மாலிட்டி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. N1 is equal to V1N1 by V2. அப்போ 19.8 into 0.111 divided by 20. So normality of NaOH வந்து 0.1098 N வருது. ஸோ அதை எப்படி காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது டைட்ரேஷன் நம்பர் 2, ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் வெர்சஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இண்டிகேட்டர் ஃபினாப்திலின், அது கீழே டேபிள் காலம் இருக்கு. சீரியல் நம்பர் 1, 2. வால்யூம் ஆஃப் NaOH ml கொடுத்துருக்கு. அது ரெண்டுக்குமே 20 தான். அதுதான் நம்ம பிப்பெட்டில் எடுத்தோம், அதான் 20 தான். பியூரேட் ரீடிங் இனிஷியலாக வந்து 0 தான் வச்சுக்கிட்டோம், அதனால 0 போட்டுக்கா. ஃபைனல் 2 தடவை செஞ்சோம், 2 தடவை 18.3 தான் வந்தது, அதனால 18.3 ஓட்டுக்கோ ரெண்டுக்குமே. வால்யூம் ஆஃப் H2SO4 ரெண்டுக்குமே 18.3 தான். அப்போ கன்கார்டன்ட் வேல்யூ வந்து 18.3 ml. அது கீழே கால்குலேஷன்ஸ் பாரு. வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு 20 ml. நார்மாலிட்டி ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னால டைட்ரேஷன்ல கண்டுபிடிச்சிருக்கோம், 0.1098 N. வால்யூம் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இப்போ மியூரேட்ல பார்த்தது 18.3 ml. நார்மாலிட்டி
கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கு. N2 is equal to 20 into 0.1098 divided by 18.3. அப்ப நார்மாலிட்டி ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் 0.1200 n வருது. அப்ப அமௌண்ட் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் in 1 liter of the given solution, அதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மாலிட்டி இன்டு ஈக்குவலன்ட் மாஸ். நார்மாலிட்டி கண்டுபிடிச்சிருக்கிறோம் 0.1200. சல்ஃபியூரிக் ஆசிட் ஈக்குவலன்ட் மாஸ் 49. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது வர்றது 5.88 கிராம்ஸ். ஸோ ரிசல்ட் நீ என்ன எழுதணும்? நார்மாலிட்டி ஆஃப் NaOH 0.1098 n, normality of sulfuric acid 0.1200 n, amount of sulfuric acid present in 1 liter of the given solution 5.88 grams. இவ்வளவுதான் calculations. So இதை அப்படியே எழுதிக்கங்க. So with this experiment number 1 is over.